ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வந்து நீர் ஸ்தலமான திருவானைக்காவல் பற்றி பார்க்க போறோம். அதோட புராண கதையும், உண்மையான அதுல உள்ள ரகசியங்களையும் நம்ம பார்க்க போறோம். பஞ்சபூதங்களிற்கு நாயகன், அனைத்து உயிர்களுக்கும் நாயகனான சிவபெருமான், அந்த நீர் வடிவமாக அம்பிகை வந்து பூஜித்த இடம் தான் திருவானைக்காவல். திருச்சியில உள்ள காவிரி கரையோரம். அம்பிகை வந்து ஒரு காலத்துல இந்த இந்த உலகத்துல ரொம்ப அநியாயம் அக்கிரமங்கள்லாம் தலைவிரித்து ஆடும்போது சிவபெருமான் சொல்லியிருக்காரு, நான் வந்து ஞான உபதேசம் செய்யறேன், நீ பூமியில போய் ஆஹ் மக்கள் அனைத்து உயிர்களுக்கும் ஆஹ் பாவ பாவங்களை எல்லாம் கரைத்து மகிழ்ச்சி அடையறதுக்காக நீ வந்து தவம் செய்யின்னு சொல்லியிருக்கிறாரு. அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு அவங்கள அனுப்பிச்சிருக்காரு. அப்ப வந்து பார்வதி தேவி அந்த அன்னை அகிலாண்டேஸ்வரியாக, அகிலம்னா உலகம் தான், உலகத்தை காக்கும் பொருட்டு அகிலாண்ட நாயகியாக அந்த காவிரி கரையில வந்து நீரால லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்க தவம் செஞ்சிருக்காங்க. அவர் தந்தை வந்து சிவத்தந்தை வந்து தட்சிணாமூர்த்தியாக தெற்கு முகமாக இருந்து அம்பிகைக்கு ஞான உபதேசம் செஞ்சிருக்காங்க. அந்த ஞான உபதேசத்தை பெறதுக்காக இவங்க தவம் இருந்து அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஞ்சதுனால அவங்களுக்கு பேரா அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு வந்துச்சு. திருவானைக்காவல் அப்படிங்கிறது ஆனைக்காங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, யானையும் சிலந்தியும் சிவபெருமானை வந்து வழிபட்டுதான். அந்த லிங்க ரூபமா இருக்கும்போது வெண்ணாவல் மரம் தான் இங்க ஸ்தல விருட்சமா இருக்கு. அந்த மரத்தடியில சிவலிங்கம் இருந்திருக்கு. அப்போ அப்ப வந்து மேல அந்த சிலந்தி என்ன பண்ணிருக்கு, சிவபெருமான் அந்த லிங்கத்துக்கு மேல அந்த தூசி இதெல்லாம் படக்கூடாது, மேல இருந்து காஞ்ச இலைகள்லாம் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல வந்து அந்த சிலந்தி வரைய பின்னி பின்னி அது காவல் காத்துட்டு இருந்திருக்கு. இந்த யானை என்ன செஞ்சிருக்கு, அந்த காவிரி ஆத்துல இருந்து நீர் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்றது சிவபெருமானுக்கு. அப்படி ரெண்டுமே பூஜித்திருக்கு. அதாவது ஐந்தறிவு பெற்ற விலங்குகளே, சின்ன உயிரினமே அவ்வளவு பூஜிக்கும் போது மக்கள் நம்ம இவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கதைகள்லாம் எழுதியிருக்காங்க. அப்புறம் அந்த ரெண்டு பேருக்குமே போட்டியாவே இருந்திருக்கு. அப்ப அந்த சிலந்தி என்ன பண்ணிருக்கு, இது வந்து தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணும்போது அந்த சிலந்தி எல்லாம் வலையெல்லாம் கலைஞ்சு போயிடும். இப்படியே தினம் தினம் நடக்குது. அது சிலந்தி வலை கட்டுறது தினம், இந்த ஞான அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணி தெளிச்சு அந்த வலை அறுந்து போறது. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இப்படி பண்ணிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சிலந்தி கோபத்துல என்ன பண்ணிடுது, இது நம்ம செய்யறதெல்லாம் கலைச்சிக்கிட்டே இருக்கு, சிவபெருமானுக்கு நம்ம சேவை செய்ய முடியலன்ட்டு யானையோட துதிக்கையில போய் உள்ள வந்து உட்கார்ந்து, யானையோட துதிக்கைக்குள்ள போயிடுச்சுன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுதுல, யானை காதுல எறும்பு போனாலும் கஷ்டமாங்க, அதே மாதிரி துதிக்கைக்குள்ள இது போன உடனே அது அது உதறி உதறி தரையில மட்டும் அடிச்சு கடைசியில ரெண்டுமே உயிர் நீத்தது. அப்போ யானைக்கு முக்தி கொடுத்துட்டாரு சிவபெருமான். சிலந்தி வந்து என்னதான் பக்தியா இருந்தாலும் யானைக்கு கெடுதல் செஞ்சது. அதனால மறுபிறவில வந்து ஒரு சோழ ராஜாவா பிறக்க வச்சிருக்காரு. பிறந்து அவர் வந்து கோயில்லாம் கட்டி பூஜை பண்ணியிருக்காரு. அந்த அந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல நீருக்கு உண்டான ஸ்தலம் தான் இந்த திருவானைக்கா. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஒவ்வொரு அம்சத்துக்கும் சிவபெருமான் ஆலயம் அங்கங்க அமைச்சு வழிபடுறாங்க, நமக்கு தெரியும். இது வந்து சிவபெருமான் வந்து இதுல அம்பிகைக்கு சிவபெருமானுக்கு என்ன உறவுன்னா, குரு சிஷ்யை பாவனையில தான் அவங்க அங்க இருக்கிறாங்க. குரு சிஷ்ய பாவனை இதுல தெரியுது பாருங்க. அம்பிகை வந்து தவம் செய்யற மாதிரியும் இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் அந்த கோயிலே இருக்குது. சிவபெருமான் வந்து தட்சிணாமூர்த்தியா இருந்து மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பாரு. அம்மன் சன்னதி பார்த்தீங்கன்னா அம்மன் கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குரு சிஷ்யர், ஆசிரியர், மாணவினா அப்படிதானே நேர் எதிர்த்து தானே உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புலதான் இந்த கோயில்ல இருக்கும். அதனால அந்த கோயில்ல திருக்கல்யாணம் கிடையாது, ஆசிரியர் மாணவியா இருக்கிறதுனால. அப்புறம் இந்த கோயில்ல பல சிறப்புகள் இருக்கு. நிறைய இந்த சித்தராவே அவர் வந்தாரு, விபூதி சித்தரா வந்தாரு, வந்து திருவிளையாடல் பண்ணாரு சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மாங்கல்ய பலம் அருளும் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில வந்து 2 மணிக்கெல்லாம் பெண்கள் வந்துருவாங்க. விரதம் இருந்து பூஜை செய்து மாங்கல்ய பலம் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணிக்கு பெண்கள் வந்து கண் விழித்திருந்து செய்யறது இந்த ஒரு கோயிலாதான் இருக்கும். அதோட இல்லாம இந்த அது வந்து ஞான பீடத்துல ஒண்ணு. அதாவது சக்திக்கு வந்து 51 பீடங்கள் இருக்கு, நமக்கு தெரியும் சக்தி பீடங்கள்.
அதுல இது வந்து ஞானபீடம். ஏன்னா ஞான உபதேசம் பெற்று மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதுனால அவங்க தவம் இருந்து மக்களுக்கு சந்தோஷம் வழங்கி ஆசி வழங்கினதுனால இது வந்து ஞானபீடம் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் உங்களுக்கு தெரியும், தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பாரு. ஒரு விருட்சத்து ஆலமரத்தடியில உட்கார்ந்துருக்கிற மாதிரி எல்லா கோயில் கோபுரங்களிலுமே நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த புராண கதைகள் எல்லாம் அப்புறம் இன்னொரு விசேஷம் இதுல என்னன்னா, நீருக்குள்ளேயே இருக்கும் அந்த சன்னதி. அந்த நீரை சுத்தி இருக்கும், நடுவுல சிவலிங்கம் இருக்கும். அந்த அந்த நீர் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அதை சுத்தி தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், எந்த காலத்துலயுமே அது வற்றாது. அதனால அது மூலஸ்தானத்துக்கு போற வழியை அடைச்சிருப்பாங்க. எல்லா கோயில் மாதிரியும் அதுக்கு கதவு கிடையாது. நேரா மக்கள் போய் பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது. அது எப்படி இருக்குன்னா, கல்லாலான ஒரு ஜன்னல் இருக்கும். 9 துவாரங்கள் இருக்கிற ஜன்னல் வழியாதான் சிவபெருமான தரிசிக்க முடியும், அந்த சிவலிங்கத்தை தரிசிக்க முடியும். இப்பவும் மக்கள் அப்படிதான் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 9 துளைகளுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்புல உள்ள 9 நவதுவாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம உடம்புல உள்ள 9 வாசல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாத்தையும் புலனை அடக்கி தான் சிவபெருமான அடைய முடியும், பார்க்க முடியும், தரிசனம் செய்ய முடியும். அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அந்த 9 தொழிகள் இருக்கிற கல் ஜன்னலை வச்சிருக்கிறாங்க. வாசல் கிடையாது, அது வழியாதான் மக்கள் பார்ப்பாங்க. சுத்தி தண்ணியாதான் இருக்கும். இப்படி பல சிறப்புகள் அந்த கோயில்ல இருக்கு. 1300 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட அந்த கோயில். இது வந்து நீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும், சிவபெருமான் ஆலமரத்தடியில உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். இதுல உள்ள ரகசியம் என்னன்னா, எல்லா புராண கதையிலயும் கதைன்னு நம்ம சொன்னாலும் அதுலயும் கொஞ்சம் ரகசியமா ஒரு உண்மை இருக்கும். அதுல எல்லா கதைகள், எல்லா புராண கதையிலயும் ஒரு உண்மை இருக்கும். இதெல்லாம் கதை தானே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, யானை வந்து இது பண்றது, சிலந்தி வந்து கட்டுறது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே உருவகப்படுத்தப்பட்ட கதைகள் தான். மக்களுக்கு வந்து நல்ல நன்னெறி கதைகளை போதிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய கதைகள் கலந்து ஒரு உண்மை ரகசியம் அதுல இருக்கும். அதை சொல்லாம விட்டுருப்பாங்க. இப்படி ஆலமரத்திடலே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தட்சிணாமூர்த்திங்கிறது சிவபெருமான் தான், அதோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இப்ப இந்த கலிக இறுதியில இப்பதானே அக்கிரமங்கள்லாம் தலைவிரிச்சு ஆடுது. இந்த நேரத்துலதான் சிவபெருமான் வந்து ஒருவர் உடம்புல இறங்கி ஞானம் சொல்றாரு. அந்த ஞானம் சொல்றதோட ஞாபகார்த்தமாதான் இப்படி உட்கார்ந்துருக்காரு. சனகாதி முனிவர்கள் இப்படி ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சனகர், சனந்தனர், சனாதனர் அப்படின்னு ஒரு 4 முனிவர்களா. அந்த 4 பேருக்கு மட்டுமா சிவபெருமான் சொல்வாரு? எல்லாருக்கும் தான் சொல்றாரு. ஆனா அது எல்லாருக்கும் போய் சேர்றது இல்ல. அதுக்காகதான் இப்படி நாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். கடவுள் வந்து ஒருவர் உடம்புல இறங்கி பிரம்மான்னு அவருக்கு பேர் வச்சு ஒரு வயோதிகர், இந்த மாதிரி ஒரு வயதானவர், சனந்தர் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவர் உடம்புல இறங்கி ஞானம் சொல்றாரு சிவபெருமானும். அவரு யாருன்னா, அந்த பெரியர் வந்து கிருஷ்ணனா போன கல்பத்துல கிருஷ்ணனா பிறந்தவரோட கடைசி பிறவில இருக்கிற உடம்புல வந்து நம்ம பரமபிதா சிவபெருமான் வந்து இறங்கி ஞானம் சொல்றாரு. இது வந்து கடைசி 100 வருஷம் கலியுகம் முடியும் போது கடைசி 100 வருஷம் தான் வந்து சொல்றாரு. அது எப்படின்னா, இது வந்து காலச்சக்கரம். இது வந்து நடந்ததேதான் நடக்கும். ஒரு கல்பமும் நடந்ததேதான் நடந்துட்டு இருக்கும். இப்ப சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 யுகங்கள். இது வந்து காலச்சக்கரம்னு சொல்லுவாங்க. 5000 வருஷம் தான் மொத்தமே. ஒவ்வொரு தடவையுமே பாரத நாடுதான் சொர்க்கமாவும் இருந்தது, நரகமாவும் இருந்தது. இப்படி மாறி மாறி பகல் முடிஞ்சு இரவு, இரவு முடிஞ்சு பகல் வர்ற மாதிரி சொர்க்கம் நரகம், சொர்க்கம் நரகம்னு மாறி மாறி வந்துகிட்டு இருக்கோம். இப்ப நரகத்தோட இறுதியில, கலியுகத்தோட இறுதியில நம்ம இருக்கிறோம். இது முடிஞ்சு நம்ம சொர்க்கம் ஆரம்பிக்கணும். அப்பதான் சிவபெருமான் வந்து அக்கிரமங்கள் தலைவிரிச்சு ஆடும்போது வந்து ஞான திருஷ்டியில சொல்றாரு அப்படின்னு சொல்றான் இல்லையா? அந்த அம்பிகை தவம் இருந்து பெற்றாங்க, ஞான திருஷ்டியில பெற்றாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அது இப்ப நடக்கிறதுதான். இதுதான் புராண கதைகளா அடுத்த கல்பத்துல அந்த கோயில வடிவமைச்சவங்களுக்கு அது ஞாபகம் வரும். அந்த சோழ மன்னருக்குலாம் கனவுல வந்து இந்த மாதிரி ஒண்ணு தெரியும், இந்த ஞான உபதேசம் பெற்றது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கதையா, ஒரு கனவா, ஒரு இல்லாட்டி காட்சி மாதிரி கிடைக்கும். அதை வச்சுதான் இந்த கோயில்ல அமைச்சு ஸ்தல வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு புராண கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதுவாங்க. இந்த உருவம் எப்படி வந்துச்சுன்னா, இதுதான் இந்த விருட்சமா ஒவ்வொரு கோயிலுமே ஸ்தல விருட்சம்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்க. இந்த கோயில்ல வந்து வெண்ணாவல் மரம் தான் ஸ்தல விருட்சமா இருக்கு. இதுல இந்த அப்பு அப்படிங்கிற ஒரு அப்பு லிங்கம்னு சொல்லுவாங்க, இந்த நீர்லிங்கம்னு சொல்றது. ஜம்புகேஸ்வரர்னு பேர் வந்தது எப்படி இருந்ததுன்னா, ஜம்புன்னு ஒருத்தர் வந்து ஒரு முனிவர் வந்து தவம் செஞ்சு சித்தி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்றதுனால இவருக்கு ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சொல்றது. இந்த ஆலமரத்துக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இந்த பரந்தாமத்துல தலைகீழ் சிருஷ்டி மரம் மாதிரி நம்மளோட ஆத்மாக்கள்லாம் அங்க மேல பரந்தாமத்துல இருக்கு. இறைவன் வந்து பரந்தாமத்துலதான் இருக்காரு. அவரு வந்து ஜோதி ரூபமா ஒளிப்புள்ளியா மேல இருக்கிறாரு. அவரோட ஆற்றல் பெரிது. நம்ம எல்லாம் ஆத்மாக்கள் தான், உடம்பு கிடையாது. ஆத்மாக்களோட அப்பாதான் சிவபெருமான்.
அவரு வந்து பரந்தாமத்துல ஜோதிரூபம் ஒளி புள்ளியா இருக்கிறாரு. இதுதான் பரந்தாமம். அத நம்ம சின்னதா இப்படி வரைஞ்சிருக்கிறோம். ஆனா பரந்தாமம் அப்படிங்கிறது அண்ட சராசரங்களுக்கும் அப்பாற்பட்ட இடம். சூரிய சந்திர ஒளிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு செம்பண்ணான ஒளி உலகம். அதுலதான் சிவபெருமான் ஜோதி ரூபமா இருக்கிறாரு. நம்மெல்லாம் ஆத்மாக்கள். நம்மெல்லாம் அங்கதான் இருந்தோம். இத்தனை பேரும் நம்ம 850 கோடி மக்கள் இப்ப இருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாமே இங்க மேலேந்து பிறவி எடுத்து இங்க வந்தவங்கதான். அவங்கவங்க கர்ம கணக்குப்படி பிறவி எடுத்து நம்ம பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி பிறவி எடுத்து நம்ம வந்துகிட்டே இருக்கோம். இப்ப 4 யுகமும் முடிஞ்சு கலியுக இறுதிக்கு வந்துட்டோம். கலியுக இறுதி வரும்போது கடைசி 100 வருஷம் தான் சிவபெருமான் இந்த ஞான உபதேசம் செய்யறாரு. அம்பிகை அப்படின்னு சொல்றது எல்லாருமே பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவங்களுக்கு உபதேசம் பண்ணதுதான் அம்பிகைக்கு உபதேசம் பண்ணாரு அப்படின்னு சொல்றது. இது வந்து என்ன உபதேசம்? ஞான உபதேசம். எல்லாரும் மகிழ்ச்சி அடையணும், எல்லாரும் பாவங்கள் நீக்கி, அது என்ன உபதேசம்னா, நீங்கள்லாம் ஆத்மாக்கள் தான், உடம்பு கிடையாது. உடம்புன்னு நினைச்சதுனாலதான் இப்படி பாவ கர்மங்கள்லாம் செஞ்சு இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டீங்க. பாவம் செஞ்சு செஞ்சு இப்ப கடைசி நேரத்துல எல்லா கஷ்டத்தையுமே துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதுல இருந்து மீண்டு வரணும்னா நீங்க உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவாகிய என்னை பரந்தாமத்துல வந்து ஒளிப்புள்ளியா ஜோதி ரூபமா நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு அங்க இருக்கிறார். அங்க இருக்கிற மாதிரி நம்ம மனக்கண்ணால பார்த்து அவரை நினைச்சு நினைச்சு நம்ம பாவ கர்மங்கள் எல்லாம் அழியணும் அப்பான்னு சொல்லிட்டு அப்பாதான் அவரு. சிவபெருமான் வந்து எல்லா உயிர்களுக்கும் அப்பா. எப்படின்னா ஆத்மாக்களுக்கு அப்பா, அந்த உடம்புக்கு கிடையாது. ஆத்மா அழியாதது. அது வந்து புருவ மத்தியில உள்ளுக்குள்ள பிட்யூட்டரி கிளாண்ட்ல பிரெயின்ல ஒளிப்புள்ளியா இருக்குது. நம்மளும் அதுதான் உயிர், ஆத்மா, ஆன்மா எல்லாம் ஒண்ணுதான். அதுதான் நாம. இந்த உடம்பு பிறவி எடுத்து அடுத்த பிறவி எடுத்து நம்ம இப்ப இந்த நிலைமையில இருக்கிறோம். இப்ப வந்து கடைசி நேரம் எல்லாருமே கடைசி பிறவியில தான் இருக்கோம். எல்லா உலகம் ஃபுல்லா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாத்துட்டு தானே இருக்கோம். எல்லாமே கடைசி பிறவியில தான் இருக்காங்க. இப்ப இதுல இருந்து மீண்டு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும். இதுக்குதான் தவம் செய்யற மாதிரி, அம்பிகை தவம் செய்யற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கோயில்ல அம்பிகை காதுல வந்து இந்த சக்கரம் மாதிரி ஒண்ணு மாட்டிருப்பாங்க. தடாகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல உங்களுக்கு தெரியும், காதுல வந்து ஸ்ரீ சக்கரம். இது வந்து ஆதிசங்கரன் நிறுவினாரு. எல்லா பீடங்களிலும் முக்கியமான பீடங்கள், சக்தி பீடங்கள்ல வந்து ஸ்ரீ சக்கரத்தை அடியில பதிச்சிருப்பாங்க. அந்த அம்பிகையோட உக்கரத்தை தனிச்சு ஒரு சாந்த சுரூபியா கருணை பார்வையோட இருக்கிற மாதிரி ஒரு அழகான ரூபமா இருக்கிற மாதிரி அம்பிகை வடிவமைச்சவர் ஆதிசங்கரர் தான். எல்லா இடத்துலயும் அந்த ஸ்ரீ சக்கரத்தை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். இதுல ஸ்ரீ சக்கரம் வந்து தண்ணியா இருக்கிற இந்த ஆலயம் வந்து நீர்களோட ஆலயம் இல்லையா? அதனால அதை வந்து தாடகமா மாற்றி காதுல போட்டுக்கிற மாதிரி அது பெருசா அப்படி காமிச்சிருப்பாங்க. அம்பிகைக்கு வந்து காதுல இருக்கிற மாதிரி அப்படி காமிச்சிருப்பாங்க. அது இதுதான் அந்த தல வரலாறு. ஆனா அதுல இருக்கிற உண்மை இதுதான். இந்த ஞானத்தை தான் கடவுள் எல்லாருக்கும் சொல்றாரு. ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய், மண்மனாபவ அப்படின்னு பகவத்கீதையில வந்திருக்கோம் இல்லையா? அதுதான் அதோட அர்த்தம். இதுதான். அவரை வந்து ஒளிப்புள்ளியா ஜோதி ரூபமா பரந்தாமத்துல அப்பான்னு நம்ம நினைக்கிறோம். இதுக்குன்னு நம்ம எல்லா இடத்துக்கும் போய் அலையணும். இதுதான் பரிகாரம். உண்மையான பரிகாரம்னா இதுதான். நம்ம செய்த பாவங்களுக்கு அவரை நினைக்க நினைக்க அது வந்து நமக்கு ஆன்ம பலம் பெரு சக்தியா மாறும். ஆன்ம பலம் பெறும்போது பாவ கர்மங்கள்லாம் நமக்கு அழியும். அவர் நினைக்கதான் இப்படி செல்போனை சார்ஜரை போட அதுக்கு சார்ஜ் ஏறுது இல்லையா? அதே மாதிரி நம்ம ஆத்மா வந்து இந்த விகர்மங்க அந்த அசுர குணங்களால சீரழிஞ்சு இப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இதுல இருந்து மீண்டு மகிழ்ச்சியான வாழ்வு. அடுத்தது சத்தியமா வரும்போது நம்ம அடுத்த பிறவி நல்ல பிறவியா எடுத்து வருவோம். அப்ப வந்து ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. சத்தியம் திரேதாயுகம் வந்து 2 யுகமும் சொர்க்கமா இருந்தது இல்லையா? அப்ப வந்து ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஆத்ம உணர்வு. வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம உடல்ல நினைச்சுக்கிட்டோம். அதனாலதான் இந்த மாதிரி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த மாதிரி விகார எண்ணங்கள், விகார குணங்கள்லாம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்தது. இது உடல்ல என்னோட உடல், இது நாம ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டுதான் அவங்க சத்தியுகத்துல வாழ்ந்தாங்க. ஆத்மாவோட உண்மையான குணமே அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஞானம், சக்தி, ஆனந்தம். இதுதான் அதான் ஆத்மாவோட உண்மையான ரூபம். இந்த குணத்தோட தான் இந்த சத்தியுகத்துல வாழ்ந்தாங்க. ரொம்ப தூய்மையா வாழ்ந்தாங்க. அதனாலதான் அவங்களை இப்ப கோயில் கட்டி கும்பிடுறோம். இப்ப அம்மன், முருகன், பிள்ளையார், கிருஷ்ணர், ராமர், நாராயணர் எல்லாரையும் கும்பிடுறோம் இல்லையா? எல்லா இந்து தெய்வங்களும் அப்படி வாழ்ந்தவங்கதான் தூய்மையா சத்தியுகத்துல. அதான் 30 தேவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி ஆத்ம உணர்வுல தூய்மையா இருந்து வாழ்ந்த ஆன்ம பலத்தோட வாழ்ந்தவங்கதான். அவங்களதான் நம்ம இப்ப கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கோம். அப்ப வந்து சொர்க்கமா இருக்கும்போது பாரதம் வந்து பொன்னுலக பாரதமா இருந்தது. தங்க மாட மாளிகையில தான் வாழ்ந்தாங்க. இப்ப வந்து கடைசி நேரத்துல எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்க.
நம்ம இந்த மாதிரி இந்த யுகம் முடிஞ்சு இந்த சத்தியம் திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் வரும்போது உடல்னு நினைச்சிட்டோம். அப்பதான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். உடம்பு நினைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசை, பற்று, அகங்காரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. எல்லாம் நம்மளோடது, எனக்கு, என்னோட குடும்பம் எல்லாத்துக்கும் அப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆசையும் வரும்போதுதான் பாவ கர்மங்கள்லாம் செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி எடுத்து இப்ப கீழான நிலைமையில வந்திருக்கோம். இப்ப திருப்பியும் அந்த நல்ல குணங்களை கொண்டு வந்து மேலான நிலைக்கு வந்து அடுத்த பிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றதுதான் அந்த ஞான உபதேசம். அப்புறம் இன்னொன்னு அந்த நீர் தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீர் பொதுவா கங்கை தான் சொல்லுவாங்க. ஏதாவது எல்லா தண்ணியிலயும் நதிகள்லயும் நீராடும் போது கங்கா ஸ்தானம் அப்படிதான் சொல்லுவாங்க. அது வந்து கங்கா தோஷம்னு சொல்லுவாங்க. நம்ம தான் ஏதாவது நீருக்கு அந்த ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், அதாவது தண்ணிய வந்து நம்ம வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்ப கழிவு நீரை கலக்கிறது இப்ப எல்லாம் அப்படிதானே நடக்குது. தண்ணிய மாசுபடுத்துறது, அப்புறம் தண்ணிய வேஸ்ட் ஆஃப் தண்ணி பஞ்சம் இருக்கிற காலத்திலயும் வேஸ்ட் பண்றது நிறைய பேர் இப்படி பண்றாங்க இல்லையா? அப்புறம் அந்த நதிகள் எல்லாம் அசுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யும் போது அது வந்து நீர் தோஷமாகும். அப்படிப்பட்டவங்கதான் அடுத்த பிறவியில வரும்போது நிறைய நீர் சம்பந்தப்பட்ட நோயினால கஷ்டப்படுறது, இந்த நீரிழிவு நோய் வர்றது, அப்புறம் அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது, ஜலதோஷம் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்புறம் தண்ணியில கண்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஜாதகத்துல வந்து சுக்கிரன் சந்திரனும் நீர் கிரகம் அது கெட்டு போயிருந்தாலும் இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். தண்ணி சம்பந்தமான சிறுநீர் தாரையில நோய் வர்றது, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து அடிபடுறது, இந்த மாதிரி நீர் சம்பந்தமான இதெல்லாம் நீர் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணிய வந்து யாரெல்லாம் இப்படி வீணாக்குனது, அசுத்தம் பண்ணது, துஷ்பிரயோகம் பண்ணது, இவங்களுக்கெல்லாம் அந்த தண்ணியினாலேயே இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிராயச்சித்தமா இந்த கோயில்ல போய் வேள்வி எல்லாம் பண்ணணும், இந்த கலசம் வச்சு பூஜை பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யணும்னே அவசியம் இல்லை. நீங்க இருந்த இடத்துல இருந்து நம்ம அப்பாவை வந்து பரமாத்மாவை வந்து ஜோதி ரூபமா ஒளி பிள்ளையா நம்ம ஆத்மானு உணர்ந்து நம்ம நினைக்க 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 அந்த பாவம் அதுதான் பரிகாரம். இந்த பாவ கர்மங்கள்லாம் அழிஞ்சு போகும். நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு வரலாம். அடுத்த பிறவி நமக்கு நல்ல பிறவியா அமையும். இந்த கோயில்லயே இன்னொரு சிலை கூட இருக்கும். இப்படி ஒரு இது பார்த்திருப்பீங்க. தூண்ல இந்த மாதிரி ஒரு சிலைய பார்த்திருப்பீங்க. ஏகபாத மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கால்ல நிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன். இந்த சைடு சிவன் பிரம்மா விஷ்ணுவும் அந்த சைடு இந்த சைடு இருப்பாங்க. நடுவுல வந்து சிவபெருமான் ஒரு கால்ல நிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கீழே வந்து நந்தி. நந்தி மேல ஒரு காலம் வச்சுட்டு, அதாவது ஊழி காலத்துல அனைத்தும் சிவனுள் ஒடுங்கும் ஒரே ஏக்கர ஸ்திதியா இருக்கணும். அதாவது ஒரே பாதமா ஆயிடும் தான். எல்லாமே உருவாக்குனவர் சிவபெருமான் தான். அந்த ஜோதி ரூபமான ஆண்டவர் தான் பிரம்மா விஷ்ணு நம்ம எல்லாத்தையும் படைச்சவர் அவருதான். உருவாக்குனது அவருதான். மற்றவங்க எல்லாம் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவதையா வாழ்ந்தவங்க தெய்வங்கள். கடவுள்னா ஒருத்தர் தான், அது சிவபெருமான். அவரைதான் அல்லா, ஜெகவா, கர்த்தர் அப்படின்னு வேற வேற மதத்துல வேற வேற சொல்லிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி உடல் கிடையாது அது. காட்சி கொடுக்கறதுக்காக வந்ததுதான் இந்த உருவம். சிவபெருமானா இந்த உருவத்துல இருக்காரு இல்லையா? இந்த மாதிரி உருவத்துல இருக்கிறதெல்லாம் காட்சி கொடுத்தார். குழந்தை ஆசைப்படுது பாக்கணும்னு சொல்லிட்டு முனிவர்கள் சித்தர்கள் தான் வேண்டி தவம் இருக்கும்போது இந்த மாதிரி காட்சி கொடுத்திருக்காரு. அதனால இப்படி வரைஞ்சு வச்சிருக்காங்க. மற்றபடி சிவபெருமானுக்கு இந்த மாதிரியான உடல் கிடையாது. அவர் வந்து ஒளிப்புள்ளி உருவத்துலதான் இருக்காரு. அதனாலதான் அரு உருவமா லிங்கமா பிரதிஷ்டை பண்ணி கும்பிடுறது அப்படிதான். அதாவது மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த விதைங்கிற ஞாபகார்த்தமா தான் அந்த முட்டை வடிவமா லிங்கத்துல மேல இருக்கிறது. கீழே இருக்கிற ஆவுடையார் வந்து அப்படி இருக்கு இல்லையா? கீழே இருக்க ஆவுடையாருங்கிறதான் பிரம்மா. இந்த பிரம்மா உடம்புல இறங்கி சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுத்ததோட ஞாபகம் அர்த்தமாதான் இந்த லிங்கத்தை இப்படி விதை ரூபமா இப்படி வச்சு கீழே ஆவுடையார்னு பேரே அதுதான். அந்த வாய் வழியா ஒரு ஞானத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கு பிரம்மான்னு பேர் வச்சு. அதுதான் சிவலிங்க தோற்றத்துல நம்ம வந்து கும்பிடுறது. அதனாலதான் அப்படி கூப்பிட்டு இருக்கோம். ஓம் சாந்தி. இந்த பரிகார ஸ்தலங்கள் ஒண்ணுனும் இந்த மாதிரி பரிகாரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த பக்தி மார்க்கத்துல. ஆனா இப்ப கடைசி நேரம் ஆச்சு. இப்ப ஒரு கோயிலா போய் நம்ம பரிகாரம் பண்ணி நம்ம பாவத்தை கழிக்கிறோம்னா அதுக்கு நாள் பத்தாது. இப்ப இந்த கலியுகம் முடியிற நேரம் ஆச்சு. மறுபடியும் சத்தியுகம் நம்ம சொர்க்க உலகம் நம்ம வரப்போகுது. அது எங்கேயும் மேல கிடையாது. எல்லாம் பாரத நாடுதான். பாரத நாடுதான் சொர்க்கமா இருந்தது. இப்ப நரகமா மாறி இப்ப கடைசி நேரத்துல இருக்கோம். இப்ப திருப்பியும் நம்ம சொர்க்கம் வரும்போது வர்றதுக்குள்ள அதுக்குதான் அந்த கடைசி நேரத்துல அந்த போர் அது அப்புறம் இயற்கை சீற்றங்கள் எல்லாமே நடந்து கடைசியில நீரினால் தான் உலகம் அழியும். ஒவ்வொரு கல்பமும் அப்படிதான் நடந்திருக்குது. அதனாலதான் நீரினால அழியும் போதுதான் எல்லாம் அனைத்தும் சிவனும் ஒடுங்கும் அப்படின்னு சைவ நெறியில கூட எழுதியிருப்பாங்க.
சிவனல் ஒடுங்கணும் இல்ல எல்லாரும் திருப்பி நம்ம பரந்தாமத்துக்கு போய் முக்தி அடைஞ்சிருவோம். முக்தி அடைஞ்சிட்டு அடுத்த பிறவி வருவோம். முக்தினா சில காலம் முக்தியில இருந்துட்டு அவங்கவங்க பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப பிறவி எடுத்து சில பேர் கொஞ்சம் பிறவி எடுத்திருப்பாங்க. சில பேரு 84 பிறவி எடுத்திருப்பாங்க. அவங்களோட புண்ணிய கணக்கு எவ்வளவு பாவத்தை கரைச்சு புண்ணியம் ஏற்படுத்துறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிறவி எடுத்து வருவாங்க. அதனால இப்ப நம்ம எல்லாருமே அந்த ஆத்ம உணர்வுக்கு வந்து சிவபெருமான பரமாத்மான அன்பா நினைச்சு வணங்குவோம், வேண்டுவோம். எல்லாருக்குமே நல்லதா அமையறதுக்காக நம்ம கடவுளை பிரார்த்திக்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ்.